துரியன் தர்பாரிலே வருகிறார் என்றார். 32 மேலதாளம் முழங்க, பெரியோர்கள் புடைசூழ, இருபுறத்திலே ஆலாத்தி ஏந்த பெருமையாக வரக்கூடிய சபை இப்படி இருளறிந்திருக்கிறது. இப்படியேதான் போயிடுமா? இது யாருடைய வேலையாக இருக்கும்? மதுவதையுள்ள மர்க்கடம் மதை போல் அருகிருக்கும் சதிசை சகுனியில் சூதோ விதியில் இது வெண்ண ஆதி சயமோ. யாருடைய வேலை இது? மர்க்கடம் என்றால் குரங்கு. அந்த குரங்கு குணம் படைத்தவன் சகுனி. அந்த குரங்கு என்ன செய்ததா? ஒரு பனை மரத்திலே ஏறியது. அந்த பனை மரத்திலே கல்லுப்பானை இருந்தது. ஏறிய வேகத்துக்கு இளைப்பிற்கு அதை எடுத்து அருந்தியது. அதை குடித்த உடனே அதற்கு போதை ஏறிவிட்டது. உடனே காற்றடித்தது. அங்கே இருந்து விழுந்தது. விழுந்த இடமாகிலும் நல்லதா இருக்கக்கூடாதா? பூனகாஞ்சல் புதர். குரங்குக்கு ஏற்கனவே சேஷ்ட, குடித்ததோ கல், விழுந்த இடமோ பூனகாஞ்சல் புதர். அதுக்கு எவ்வளவு சேஷ்ட இருக்கும்? அதற்கு சமமானவன் சகுனி. அவர் செய்த வேலையாக இருக்குமா? ஆஹா, இன்னொருவர் இருக்கின்றார். யார் தெரியுமா? தம்பி என்னும் பல்ல துச்சாதனிட கட்டோ தாமையன் கர்ணன் வரிசை தன் மமதையில் எட்டோ அம்புவியை குடைக்கு ஆளும் அரசை தொட்டோ ஐவர் தூதன் வந்தான் என்று அதற்கு பயப்பட்டோ இது வெண்ண அதிசயம். துரியனுக்கு ஒரு தம்பி இருக்கின்றான். நல்லவன், வல்லவன், நல்ல குணம். என்ன வேலை செய்வான்? அது தெரிய கூட வைக்க போற போய் கொளுத்துட்டு வரான்னா பண்ண போய் கொளுத்துட்டு வந்துருவான். நல்லா இருக்கிற வீட்டுல தீ வைன்னா வைப்பான். பெண்கள் புடையை குடித்து இழுன்னா இழுப்பான். துச்சாதனன் அவன் வேலையாத்தான் இருக்கும். அவன் அருகாமையில் இன்னொருவர் இருக்கின்றான். நல்ல இடத்திலே பிறந்து சேராத இடத்துல போயிருக்கிறான். கர்ணனுடைய வேலையாக இருக்குமா? அப்படியெல்லாம் இந்த பாறை ஆளுகிறோமே என்ற அந்த நெட்டார் ஐவருக்காக தூதாக வந்திருக்கிறாரே கண்ணன் என்று பயந்து விட்டார்கள். என்ன அதிசயம்! வீராதி வீரரான வேந்தற்கு இதுவோ நீதி, வினவி வந்த வரைப்பில் வரவழை திட்ட காதி, சீராகவே தெளிந்து தெரிவதல்லவோ கியாதி, திருடனை தேல் கொட்டிய செயலாச்சுதே இது வெண்ண ஆதி சயமோ. வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் இவர்கள் என்ன வேலை செய்திருக்கின்றார்கள்? ஒரு திருடன் என்ன செய்தான்? நீண்ட நாட்களாக ஒரு வீட்டிலே நகை அதிகமாக இருந்து கவனித்திருந்தான். அப்பொழுது என்ன ஆச்சு? அவர்கள் எல்லாம் வெளியே சென்று இருந்தார்கள். நேராக சென்றான். அந்த நகை பெட்டியை திறந்தான். நகையை எடுக்க போறான். எடுத்தான். இருந்தது நகை. அது உள்ள தேல் இருந்தது. நகையை எடுக்கும் பொழுது அந்த தேல் கொட்டிடுச்சு. அந்த தேல் கொட்டி உடனே நகையை எடுக்க முடியுமா? இல்ல கத்த முடியுமா? கத்தினான்னா கண்டுபிடிச்சு உதைப்பார்கள். அந்த தேல் கொட்டிய வலியோடு நகையை எடுக்க முடியாத திரும்பினான். அதை போல திருடனை தேல் கொட்டியது போல் இந்த சபை இருக்கின்றது. என்ன இது?
இல்லை அப்படி இருக்குமா? சித்திரசேனன் கையில் சித்திரசேனன் கையில் சிக்கிப்பட்ட மலை போ செழிக்கும் விராடன் மாட்டை துரத்தி விட்ட சலிப்போ மித்திரர் வந்து சேனையில் இருக்கின்றதில் மலை போ மேகமளவிருக்கும் கொலு மண்டபத்தில் ஜொலி போ இது ஒரு நேரத்திலே இவர்கள் எல்லாம் கானகம் சென்றார்கள். துரியன் 100 பேர், அவர் மனைவி 100 பேர்கள். அங்கே சித்திரசேனன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு பெரிய குளம் இருந்தது. அவன் மனைவியும் அவனும் நீராடக்கூடிய குளம் அது. இவர்கள் சென்றார்கள். அந்த குளத்தை பார்த்தவுடனே நாம் அந்த குளத்திலே நீராடுவோம் என்று துரியன் மனைவிமார்கள் 100 பேர், 200 பேர் ஆச்சு போச்சு. அந்த குளத்திலே இறங்கி குளிக்கின்றார்கள். அந்த நேரத்திலேயே சித்திரசேனன் என்று குடியில் பார்த்து விட்டான். என்ன செய்தான் தெரியுமா? அந்த துரியனை அவருடைய மனைவி துரியனை எல்லாம் கொண்டு வந்து இவருடைய மனைவி அவன் பக்கத்துல கட்டி வைத்துட்டு அவன் கட்டி வைத்து உதன் உதைத்தார். அந்த நேரத்திலே புறங்கால் புட்டத்திலே பட ஓடி வந்தார்கள் துரியன்மார்கள். அப்படி ஓடி வந்ததினாலே சலிப்பா இருக்குமா? ஆனா இப்படி இருக்கிறது என்று நாம் போகக்கூடாது. மல்லிகை முல்லை மாதர்களிக்கும் சோலை மலர் தடம் சூழ்கலவை மாநகர் நெடுமாலை அருமையதா துதைவர் அனுப்பினபடியாலே. ஏனென்றால் திக்கற்ற பாண்டவருக்கு நான் தெய்வமாவேன், அவர்களுக்கு தாய் போலே நான். இவர் அடைத்து வைத்திருந்தாலும் நான் சென்று விட்டால் அது சரியல்ல. எப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே பார்த்து கொண்டுதான் போக வேண்டும். ஐவர் தூதல் வந்தார் என்று அதற்கே பயப்பட்டோம்.